Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து 2 நிமிஷத்துல எப்படி எக் ரோஸ்ட் வந்து செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதுக்கு வந்து நான் ஒரு 4 முட்டை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ pan சூடான உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து இதல சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒரு 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதல ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். மசாலா வந்து ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா வந்து இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்கல, வெறும் மசாலா சேர்க்குறனால அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், நல்லா மேலே வரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போ வந்து முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ முட்டையோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான எக் ரோஸ்ட். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ஸ்பெஷலி ரைஸோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வந்து வேண்டான்னா இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.